டேய் மாறு மாறு மாறு. நேச்சம் வருது நேச்சம் வருது. போ 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 போய் வரிசை நில்லு. போ போ போங்கடா. நீங்க 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 சூடு சோறு நீங்க. டேய் வாங்கடா, நேச்சுரல் கொடுக்காங்க, டக்குன்னு வாங்கடா, இல்லைன்னா இல்லாமல் போயிடும். ஸ்பீடாவா ஸ்பீடாவா. ஸ்பீடாவா ஸ்பீடாவா. ஏன்னா இந்த வீட்டில் இல்லை, எங்கள் இந்த கூட்டத்தில் எப்போந்தான் எனக்கு இந்த நெச்சோறு கிடைக்குமோ என்னவோ தெரியலை. எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னிராவோ சின்னம்மா பெரியம்மா எல்லாம் கொடுக்கணும்னு. இல்லை தம்பி, இந்த வருஷம் கூட்டம் கூடுவல் இல்லை. எந்த வருஷமும் இல்லாத கூட்டம் இந்த வட்டம் உண்டு. என்னால் எக்ஸ்ட்ரா தர முடியாது. அண்ணே எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு நிறைய வந்துருக்காவோ, எங்களுக்கு கொஞ்சம் கூட குடிப்போலா. போட்டு போ. அண்ணே எங்கள் வீட்டில் நிறைய ஆள் வந்துருக்காவோ, ஏன்னா சிக்கன் கறி வச்சாங்கோ. அண்ணே எங்கள் புளியரிக்கு டிஃபன் பாக்ஸ் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பை தரீங்களா? நேச்சர் மட்டும் அங்கே வந்துடுவானோ, ஒரு பிளேட்டு கொண்டு வர மாட்டானோ. சரி பரவாயில்லங்க அண்ணே, செய்யுங்க அண்ணே. என்ன போ. ஒழுங்கா நேச்சுரோட ஒழுங்கா வைக்கணுமா? அது ஒழுங்கா பை கூட வச்சு தரல. அதுவும் ஒரு நேச்சுரல், அதுவும் ஒரு பை. அவ்வளோ ஃபோன் அடி எடு. ஹலோ ஒழுங்கா உனக்கு நேச்சுரல் வைக்கலையா? மனசுல என்னெல்லாம் நினச்சிட்ருக்கா? ஒழுங்கா உன்னை நேச்சுரல் வேணுமா? புளியரி வைக்க டிஃபன் பாக்ஸ் ஒழுங்கா இல்லை, அதுவும் ஒழுங்கா பை கூட இல்லை. ஒழுங்கா பை கூட இல்லை. முதல்ல நல்லா கூட்டமாக இருக்கு, நீ முதல்ல ஆட்டோ ஃபோன் அடி. என்ன சலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலையாஸ்லாம். சலாமா ஒழுங்கா சொல்லிடே. எவ்வளோ கடுப்பில் ஏறியாமல தெரியுமா? யார் மேலே எவ்வளோ கடுப்பில் இருக்கா? உம்மாட்ட. அஸ்தக்ஃபிருல்லாஹ், உம்மாட்டையா? அல்லாஹ் சொல்லலாம் என்ன தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பெற்றோரை பார்த்து நீ சீன்னு கூட சொல்லாதன்னு சொல்லலாம். அதனால் அதில் உம்மாட்டை இவ்வளோ கோவமாட்டு பேசக்கூடாது, பொறுமையாக தான் பேசணும். சரியா? சரி நான் ட்ரை பண்ணுறேன். பையில் என்ன இருக்கு? நேச்சர். ஃபுல்லா நேச்சுரல் சாப்பிடலாமா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நீ தின்னுபாரியா? டேஸ்ட்டாக தந்தாலும் சாப்பிட்ருவியா? எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னீரா தொழில் போய் சேரவே விடாதுன்னு. சரி, அது யாருக்காக வச்ச நேசம் தெரியுமா? அல்லாஹ் உனக்குன்னு நல்லா ஊழியாக வச்ச ஓதுன சோறாகும். இல்லை அதில் அது நேச்சர் என்பது ஒரு வணக்கம் தான். அது வந்து அல்லாஹ் மட்டும் வைக்கணும், வேறு யாருக்கும் வைக்க விடாது. அல்லாஹ் வந்து குர்ஆன் சொல்கிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹ. இது பொருள் என்னென்னா, உமது இறைவனை வணங்கி அவனுக்காகவே அறுத்து பலி எடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது மட்டும் இல்லை, ஒருவங்க இணை வைத்த நிலையில் மரணித்தாங்கன்னா அந்த பாவத்தை அல்லாஹ் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டான். அவங்க என்ன நன்மை செய்திருந்தாலும் சரி, இணை வைத்த பாவத்தை மறுமையில் நிரந்தர நரகமே தண்டனை. அல்லாஹ் நாம் அனைவரையும் இதிலிருந்து பாதுகாக்கட்டும். நான் ஆச்சு தெரியாமல் வாங்கிட்டேன். நான் இதை என்ன செய்ய? யார்கிட்டையா கொடுக்கலாமா? அல்லாஹ் தடை செய்த விஷயத்தை நாமும் செய்யக்கூடாது, அடுத்தவங்களையும் செய்ய விடக்கூடாது. நான் அலட்சியமாக இருந்துட்டேன், இனிமேல் அது செய்ய மாட்டேன். ஏன்னா மார்க்க கல்வி நான் கற்றுக்காதனால தான். அதில் இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, மக்கள் வந்து குரானை பொருளோடு உணர்ந்து படிக்காது தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானுக்கு நாம் குரானை எத்தனை தடவை முழுமையாக ஓதணும் இல்லாமல்
தடவையாவது குரானை பொருள் உணர்ந்து படிக்கணும்டா இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லை, ரமலான் முடிஞ்ச பிறகும் குரானை டெய்லி ஓதணும். சரியா? சரி. இனி வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நம்ம குரானை பொருள் உணர்ந்து படிக்கிறாங்களோ யார் சரின்னு சொன்னீங்களோ அவன் கை வசத்துங்கோ. சொல்லு மோனே, சொல்லு மோனே, சொல்லு. காமிலா அந்த தம்பி தம்பி நீங்கள் கை ஊத்தலையா? மாமி அண்ணா சைடில் நிற்கலாம், அவங்களும் கை ஊற்றுங்கோ. பெண்கள் மட்டும் இல்லை, இது ஆண்கள் தான். மாமா கை வைத்திட்டீங்களா? ஓகே. அம்மா நீங்கள் வைத்துறீங்களா? சபிக் மாமா தூக்கியாச்சு. தம்பி அண்ணா நிக்கலையா? கை தூக்கலையா? மாமி ஒரு ஃபோன் வச்சுட்ருல, அவங்களும் கை தூக்குவோம். மாமா நீங்களும் கை தூக்கலையா? சரி, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானுக்கு நாம இனிமேல் குர்ஆனை பொருள் உணர்ந்து படிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.